எல்லாம் பக்கா அவரோட ஸ்டைலுக்கே படம் பார்க்கலாம். அதான் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, அதனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு படம். நான் விஜய் ஃபேன் தான் இருந்தாலும் நான் சொல்றேன். நானே சுத்தமா வேணானே நான் ரிவ்யூ சொல்ல விரும்பல. விட்டு பிடிச்ச விஜய் கேரக்டர்ல அப்பா தான். ஆமா, பயங்கர டச்சிங்கா இருந்தது. பிரபுதேவால வேற லெவல். பிரபுதேவால கெத்து ஜாலி தான், சென்டிமெண்ட் ஆகலாம், ஜாலியா தான் இருந்துச்சு. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல படத்துக்கு. லவ் யூ விஜய். யார் பிடிச்சது உனக்கு அதுல? விஜய். ஆமா, நான் என் ஃபேமிலியா நாங்க 35 பேர் இருக்கோம் மொத்தம். இதை வச்சே ஓட்டு வாங்கிக்கலாம். நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட் சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல என்ஜாய்மெண்ட், சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபேனு சூப்பர், அவர் சூப்பராக மிரட்டிட்டாரு, ஸ்டைல் எல்லாம் சூப்பர். செம்ம ஃபைட்டு சூப்பர், வேற லெவலு கலக்கிட்டார் சார். எல்லாமே மிக்சிங்கு செம்மையா இருக்கு, சூப்பர். எது எல்லாமே சூப்பர், எதுவுமே குறை சொல்ல முடியல, எல்லாம் பக்கா அவரோட ஸ்டைலுக்கே படம் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. என்ன சார், அதை விட சூப்பர், எல்லாருமே பக்கா சார், ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே சூப்பர், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன சார், அது சொல்றேன், எல்லாமே ஓகே, நல்ல ஒரு 3 hours சூப்பரா போச்சு, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், சூப்பர் சூப்பர். அதான் சூப்பரா இருந்துச்சுப்பா, பிடிச்சிருச்சுடா. விஜய் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. அதான் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. விஜய் நடிப்பு சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் விஜய் நடிப்பு எல்லாமே படம் வந்து ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு படம். நான் விஜய் ஃபேன் தான் இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம், பிடிச்சிருக்கு. பாட்டு இது எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. அவர் வில்லனா காமிச்சதும் நல்லா இருக்கு, வித்தியாசமா. அது பிரபுதேவா வந்து திடீர்னு இந்த மாதிரி வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்க சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. போர் அடிக்காம போச்சு. அப்பா தான். பரவாயில்ல. என்ன எல்லாம் நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காம போச்சு. ஸ்டாப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ரொம்ப ட்விஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேமிலியாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபன்னாக இருந்தார்ல சின்ன தளபதி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தம்பியை ரொம்ப என்ஜாய் பண்ணாப்புல. மோகன் அவர் வந்து பெருசாக ஒன்றும் தோணல. ஸ்னேகா நடிப்பு எப்பயும் போல நார்மலாக இருந்துச்சு. பிரசாந்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுத்துருக்காமான்னு தோணுச்சு. மற்ற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் சூப்பர். இது சன் ரீஎன்ட்ரி சீன், ஆமாம், பயங்கர டச்சிங்காக இருந்தது. ரொம்ப ஃபீல் பண்ணேன், அழுதான். சாங்லாம் சுமாராக தான் இருந்தது, இது அந்த சாங் செம்மையா இருக்கு. மற்ற சாங் செம்ம மாஸ், எப்படி செம்மையா இருக்கு. அப்படியே டபுள் அவர் மகனை வில்லன் அடக்கி வச்சு பயங்கர மாஸ். பிரசாத் வந்து பட்டை கிளப்பிட்டா. அப்படி பிரபுதேவால வேற லெவல். பிரபுதேவால கெத்து சரியான மாஸ். என்ன மும்பை ஜெயிச்சிருக்கலாம். சிஎஸ் நல்லா எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை ஜாலி தான், சென்டிமெண்ட் ஆகலாம், ஜாலியாக தான் இருந்துச்சு. புரியல. கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுக்கோங்க, விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு போர்ஷன் இருக்குது, அது பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரிபிள் ஆக்ஷனா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இல்லைங்க சென்டிமெண்ட், நல்லா அடிதடியா இருக்கு, நல்லா இருக்குது. அம்மா மூவி ப்ரோ செம்மையா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையா இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமா இருக்கு, பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, செகண்ட் ஹாஃப் தாறுமாறு. விஜய் ஆக்டிங் டபுள் ஆக்ஷன் வேற லெவல். நான் பட வேற லெவல், வேற லெவல். எல்லா சீனுமே தரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மாசா இருந்து ஸ்டார்டிங் அந்த 60 செகண்ட் சூப்பரா இருந்துச்சு. எப்ப எந்த ஒரே தலைமை கிடையாது படம். அந்த அடுத்த சாங் அதுக்கு பார்க்க வரல.
தொண்டே வறண்டு போச்சு நான் கத்தி கத்தி. திருசாக்காண்டி வந்தேன், திருசா பிடிச்சிருந்துச்சு, திருசாக்காண்டி தான் கத்துனேன், எவனும் பார்க்கல. படம் நல்லா இருக்குங்க. எப்படி என்ன மாதிரி கதை கொண்டு போயிருக்காங்க? விஜய் நடிப்பு எப்படி இருக்கு? நடிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவ்வளோவா இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், அது எதிர்பார்த்த அளவில் இல்லை. படம் சென்டிமெண்ட் படமா எப்படி? சென்டிமெண்ட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் தெரியல. டிவில வருது எப்படி இருக்கு படம்? படம் சூப்பருங்க. இதை வச்சே ஓட்டு வாங்கிக்கலாம். ஓட்டு வாங்கலாம். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ஓகே, சூப்பர். பிஜிஎம் எல்லாம் வேற லெவலில் இருக்குங்க. திரிசாவோட நடிப்புல என்ன மாதிரி இருக்கு? திரிசா ஒரே ஒரு சாங் மட்டும் வராங்க, நீட்டா இருக்கு. நீட்டா படம் டபுள் ஆயிட்டு தானே விஜய்? டபுள் ஆயிட்டு தான். இப்படி மோகன்லால் எப்படி நடிச்சிருக்காரு? அவர் மோகன்லால் நடிப்புன்றது இல்லை, கொடுத்துருக்காங்க, அவ்வளோவா இல்லை, காமிக்கணும். பிரசாந்த் ஸ்னேகாலன் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? எந்த சீனுனா எமோஷனல் சீனு, மகனை கொல்லும்போது போய் அழுவார் விஜய், அந்த ஒரு சீன் தான் எனக்கு நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. டச்சிங்கா இருந்துச்சு. அது எமோஷனலாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இவன் தான் வெறித்தனமே வேற லெவலு, மாசி பக்கா மாசி. மோகன்லால் எப்படி நடிச்சிருக்காங்க? என்ன மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க? மோகன் வில்ல, பிஜிஎம் வேற லெவலு, யுவன் வேற லெவலு, பிரசாந்த் எப்படி நடிச்சிருக்காரு? எல்லாருமே தம்மாவா இதா நடிச்சிருக்காங்க. வேற 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 சூப்பராக இருக்குண்ணே, பக்காவா இருக்குண்ணே. யுவன் சங்கர் மியூசிக்லாம் நல்லா இருக்குண்ணே. விஜய் மிரட்டி விட்டாருண்ணே. உண்மையிலே ஒரு அப்பனும் மகனுக்குள்ள சூப்பரா இருக்குண்ணே படம். மங்காத்தா பிஜிஎம் மங்காத்தா பிஜிஎம்லாம் கிடையாதுங்க. யுவன் சங்கர் அந்த பிஜிஎம் யார் படம் வந்தா தளபதி படம் வந்தா மிரட்டுமுனே. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா கதை, நல்லா இருக்கு. தாறு மாதிரி தக்காளி சோறுனே இவெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே. படம் நல்லா இருக்கு, சினேகா நடிப்புல எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு, விஜய் நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் படத்துல என்ன பிடிச்சிருக்கு? பாட்டு இது படம் கதை எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் மூவி, செம்மையா என்ஜாய் பண்ணோம். விஜய் ரெண்டு ஆக்டிங் நடிச்சிருக்காரு. எந்த ஆக்டிங் எந்த கேரக்டர்? ஜீவன் வேற லெவலில் நொறுக்கி விட்டாப்ல. சினேகாவோட நடிப்பு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, பிரமாதமா இருக்கு. லைல என்ன கேரக்டர்ல நடிக்கிறாங்க? டாக்டரா நடிச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. சென்டிமெண்ட் படமா இருக்கு. ஒரு கமர்ஷியல் மூவி, படம் நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரும் கலந்து பார்க்கலாம். ரொமான்டிக் இல்லாமல், த்ரில்லர் இல்லாமல், எல்லாமே ஒரு ஃபேமிலி வந்து பார்த்துருப்பலாம், அந்த அளவுக்கு இருக்கு ஃபேம். மற்றபடி சொல்லணும் அப்படின்னா ஆக்ஷனில் நொறுக்கி விட்டுருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் டேரக்டிங் நல்லா இருக்கு. யுவன் சங்கராஜ் மியூசிக்கு செம்மையாக பண்ணியிருக்காப்புல. வந்து கேரக்டர் பண்ணிருக்காரா, அவர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரா? எல்லாமே பண்ணியிருக்காப்புல, எல்லாமே ஆக்டிங் டுஸ்ட் மேல டுஸ்டாக வச்சுக்கிட்டே இருக்காங்க, நல்லா இருக்கு படம். விறுவிறுப்பா போகுது, அடுத்து என்ன அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு படம். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. கிளைமேக்ஸ் காட்சிலாம் நல்லா இருக்கு. அருமையா நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் பயங்கரமாக இருந்தது, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது? டச்சிங்கா இருந்த மாதிரி ஏதாவது? ஆல் மூவி செகண்ட் எல்லாமே எல்லா சீனும் வந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அப்பாவும் மகனும் 26 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ. ப்ரோ படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி போச்சு. நிறையா ரெண்டு ஃபாரின் பிளேசஸ் காட்டியிருக்காங்க. ஸோ படம் வந்து சில பேர் நல்லா இருக்குனாங்க, சில பேர் நல்லா இல்லைன்னாங்க. எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மூவி பார்க்குறது எப்பயுமே தேட்டரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எதுவும் இல்லாமல் வந்தேன். படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் வந்து கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் இருக்குது. டபுள் ஆக்ஷன் அது வேறு லெவல். அதெல்லாம் அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மோகன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு, அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லா இருந்துச்சு. மோகன் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அந்த அளவுக்கு அவர் ஒரு வில்லன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பவராக இல்லை. பட் ஆனால் ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. விஜய் தான் ஓவரால் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. விஜய் ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்காரு, எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது? விஜய் ரெண்டு கேரக்டரில் வில்லனிசம் தான். ஹீரோவோட வில்லனை பயங்கரமாக நடிச்சிருக்காரு. பட் ஆனால் நீங்கள் அந்த ஸ்டோரி லைன் வந்து இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். ஸோ அதை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்னேகா விஜய் ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ஸ்னேகா விஜய் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்னேகா ரொம்ப சீன்ஸ்லலாம் வரல.
ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் வராங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல படத்துக்கு. ஸோ படத்தில் மெயினாக கொடுத்துருக்கிறது விஜய்க்கு தான் பயங்கரமான ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரசாந்த், அதுக்கப்புறம் பிரபுதேவா, அதுக்கப்புறம் வந்து அஜய்னு நடிச்சிருக்காருல, அவர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்து பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஒரு சில மியூசிக்கே திருப்பி வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அப்புறம் நல்லா பிஜிஎம்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. படம் பிடிச்சிருக்கு. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபுல் ஃபேன் செலிப்ரேஷன், ஃபுல்லாக தாறுமார், ஃபுல் மாஸ். மோகன் இப்போ கூட ஃபுல் விஜய் தான், ஃபுல்லாக ஒன்லி விஜய் தான், தாறுமார். அந்த ஒரு சாங் பட்டை கிளப்பிருச்சு. விஜய் சாரோட படம் செம நீட்டு, அதாவது அவருடைய கோட் படம் செம நீட்டு, சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. திரிசைடில் வந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. விஜய் ஃபேன் நாங்க, சோ வந்து நல்லா பார்க்கலாம். இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். லவ் யூ விஜய். படம் சூப்பர். ஃபாதர் ஆஃப் நேஷன் ஸ்னேகாவளம் செம்மையா இருக்கு சார், எல்லாமே செம்மையா இருக்கு. அந்த ஸ்னேகாவோட நடிப்பு நல்லா இருக்கு சார். டாக்டர் நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க, படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த தம்பி பேசுறானா? பேசுப்பா, நீ பேசு. படம் நல்லா இருந்துச்சா? வாய் தந்து சொல்லு. யார் பிடிச்சது உனக்கு? அதுல விஜய் லைக் பண்றியா? ஐ லவ் விஜய். படம் நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். ஆமாம், நான் என் ஃபேமிலியாக நாங்கள் 35 பேர் இருக்கோம் மொத்தம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நார்த் இந்தியன் மூவியில் தான் நிறைய மல்டிபிள் ஹீரோ வந்து ஒரே மூவியில் நடிப்பாங்க. ஆக்சுவலி வந்து இந்த மூவி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வி ரியலி என்ஜாய்ட் இட். சென்டிமெண்ட் இஸ் ஆல்சோ தேர். ஆக்சுவலி விஜய் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலை அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. விட்டுருங்கண்ணே, தயவுசெய்து விட்டுருங்கண்ணே. நானே சுத்தமாக வேணாண்ணே, நான் ரிவ்யூ சொல்ல விரும்பலண்ணே, விட்டுருங்க. நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்